வந்து ஆஹ் கம்மி விலைக்கு கம்மி விலைக்கு கிடைக்கிற வீடு வாங்குவாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க ப்ராப்பரா பார்ப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டா இருக்கும், ஸ்டாக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்குன்னு தனியா ஒரு பர்சன்ஸ் வச்சு அவங்கள வச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி இப்போ ஒரு பையன் வந்து கார் வாங்குறத பத்தியுமே நேத்து பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு ரிமைனிங் பார்க்கலாம். உலகில் செலவு செய்வது மிகவும் சுலபமான காரியம். மனக்கட்டுப்பாடு பலவீனமாக இருந்தால் பணம் பயனற்ற விஷயங்களிலும் செலவாவது உறுதி. ஏழ்மைக்கும் பண பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். நம்ம உலகத்துல வந்து செலவு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாரு வேணுமாலும் எதுக்கு வேணுமாலும் செலவு செஞ்சிடலாம். ஏழைக்கும் பணக்காரங்களுக்கும் இந்த செலவு செய்யறதுலதான் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பணத்தை உருவாக்குவதற்கு, பணத்தை பயன்படுத்துவதற்கு தேவையான பொருளாதார ரீதியான அறிவை பின்வரும் எடுத்துக்காட்டு விளக்குகின்றன. வருட துவக்கத்தில் 100 பேருக்கு தலா $10 பணத்தை நாம் கொடுத்தால் வருட கடைசியில் இவ்வாறு நிகழ்ந்திருக்கும் என்று நாம் நம்புகிறோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 100 பேரை எடுத்துக்கிறாங்க. 100 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் $10,000 கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது இப்ப ஜனவரி மந்த் ஸ்டார்டிங்ல கொடுக்குறாங்கன்னா அந்த இயர் எண்ட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு குத்து மதிப்பா சொல்றாங்க. 80 பேரிடம் எதுவும் மிச்சம் இருக்காது. உண்மையில் ஒரு புதிய கார், குளிர்சாதன பெட்டி அல்லது வேறு பிற சாதனங்களை வாங்குவதற்கோ அல்லது ஒரு விடுமுறையில் செல்வதற்கோ முன்பணம் செலுத்துவதற்கு மூலம் அவர்கள் அதிகமாக கடனுக்கு ஆளாகி இருப்பார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட $10,000 பணத்தை 16 பேர் 5 முதல் 10% வரை அதிகரித்திருப்பார்கள். 4 பேர் அதை $70,000 அதிகரித்திருப்பார்கள் அல்லது கோடிக்கணக்கான டாலர்களாக மாற்றி இருப்பார்கள். பணத்திற்காக வேலை செய்வதற்கு ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள நாம் பள்ளிக்கு செல்கிறோம். பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதும் அந்த அளவுக்கு முக்கியம் என்பது எனது அபிப்பிராயம். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்களேன். இப்ப நீங்க எல்லாரும் சாட் பண்ணுங்க. நம்ம கிட்ட ஒரு வந்து $10,000 கொடுத்திருக்காங்க. அந்த இயரோட எண்ட்ல எப்படி இருக்கும்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா நம்ம என்னப்பா பண்ணுவோம்? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கையில இப்ப ஒரு $10,000 கொடுக்குறாங்க, ஒரு $10,000 கொடுக்குறாங்க. மாச கடைசியில அதை நீ என்ன பண்ற நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யாருமே வீட்டுல இல்லையா? காதுல இல்ல, ஜஸ்ட் லிசன் பண்றீங்க இல்லைங்களா? என்ன பண்ணுவோம்ப்பா? டெபாசிட் பண்ணுவோம், செலவு பண்ணுவோம். ஸ்கிரீன் தெரியலீங்களா? ஸ்கிரீன் தெரியலையாப்பா? என்னோட இது ஸ்கிரீன் தெரியலைங்களா? எனக்கு தெரியுது. ஓகே, எஸ். நம்ம எல்லாருமே அதை எப்படி செலவு பண்றதுன்னு தான் யோசிப்போம் இல்லைங்களா? எதுலயாவது வந்து நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், செலவு பண்றதுன்னு தான் யோசிப்போம். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். ஒரு 100 பேரை எடுத்துக்கிட்டு அதுல 80 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காசு வந்ததுமே இப்போ ஒரு லோனே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லோன் காசு வந்து இப்ப மகளிர் குழு எல்லாம் இருக்கு. அந்த மகளிர் குழுல இருந்து ஒரு ₹1,00,000 கொடுக்குறாங்கன்னா அடுத்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு என்ன தேவை, சோஃபாவா இல்ல வாஷிங் மிஷினா, ஃப்ரிட்ஜா, இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அப்ப எடுக்கிறது மூலியமா ஒண்ணு இஎம்ஐ போட்டு எடுப்பாங்க, இல்லன்னா அந்த பொருட்களை எடுத்து வைக்கிறாங்கன்னா அவ்வளவுதான். அது மூலியமா அவங்களுக்கு பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா வந்து எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காது அப்படிங்கிறாங்க. இது 80 பேர் பண்ணக்கூடிய தப்பு. மீதி 5 பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த $10 வந்து டெவலப் பண்றாங்க. இன்னும் சில பேரு அந்த $10,000 $20,000 கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கு தான் நம்ம பிள்ளைங்களை எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, பணத்தை எப்படி நம்மளுக்காக வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மற்றவர்களை போலவே நானும் சௌகரியங்களையும்
ஆடம்பர வசதிகளையும் விரும்புகிறேன். ஆனால் நான் அவற்றை கடன் கொடுத்து வாங்குவதில்லை என்பதுதான் எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம். நான் ஒரு புதிய கார் வாங்க விரும்பினால் எனது வங்கியா வங்கியாளரை அழைத்து கடன் கேட்பது சுலபமான காரியமாக இருக்கும். கடன்கள் பகுதியில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக சொத்துக்கள் பகுதியில் நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற எனது ஆசையை முதலீடு செய்வதற்கு எனது பொருளாதார ரீதியாக மேதமையை உத்வேகப்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் நான் பயன்படுத்துவதும் எனது பழக்கம். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் ஆடம்பரமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா இருப்பேன். அதை எப்படின்னா, நான் கடனை வாங்கி ஆடம்பரமா இருக்க மாட்டேன். இருக்கிறத வச்சு ஆடம்பரமா இருப்பேன். இல்ல அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்த பண்றோம்னா அது மூலியமா எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா அப்படி பண்ணிதான் நான் ஆடம்பரமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்று பெரும்பாலும் பணத்தை உருவாக்குவதற்கு கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நமக்கு விருப்பமான பொருட்கள் வாங்குவதற்கு பணத்தை கடன் வாங்குவதில் நாம் தீவிர கவனம் செலுத்துகிறோம். இவ்வாறு கடன் வாங்குவதற்கு குறுகிய காலம் வரை சுலபமாக இருக்கும். ஆனால் நாளாவட்டத்தில் கடினமாக இருக்கும். தனி நபர்கள் என்ற முறையிலும் ஒரு தேசம் என்ற முறையிலும் நாம் இந்த மோசமான பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறோம். துவக்கத்தில் சுலபமாக இருக்கும் பாதை போக போக கடினமாக பாதையாக ஆகிவிடுகிறது. முதலில் கடினமான இருக்கும் பாதை நாளாவட்டத்தில் சுலபமான பாதையாக ஆகிவிடுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பணத்தை கட்டுப்பாட்டுடன் கையாள்வதில் திறமை பெறுவதற்கு உங்களையும் உங்கள் பிரியத்திற்குரியவர்களின் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் பயிற்றுவித்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக அமையும். பணம் என்பது ஒரு சக்தி மிக்க ஆற்றல். துரதிர்ஷ்டவசமாக பணத்தை சக்தியை மக்கள் தங்களுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனர். உங்களுடைய பொருளாதார ரீதியான அறிவு குறைவாக இருந்தால் பணம் பல வழிகளில் உங்கள் கையை விட்டு போய்விடும். அது உங்களை விட சாமர்த்தியமாக ஆகிவிடும். பணத்தை உங்களை விட சாமர்த்தியமாக இருந்தால் பணத்திற்காக நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டே இருப்பீர்கள். பணத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பணத்தை விட அதிக சாமர்த்தியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அது உங்கள் கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கும். நீங்கள் கூறுவதை அது செய்யும். பணத்திற்கு நீங்கள் அடிமையாக இருப்பதற்கு பதிலாக அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுதான் பொருளாதார ரீதியான அறிவு. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பணம் அப்படிங்கிறது நம்ம பண்ற தப்பே என்னன்னா, கடனை வாங்கிடுறோம். அந்த கடனை வாங்கிட்டு அதுக்கு மேல 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 கடன் 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 போயிட்டு இருக்கும் போது ரொம்ப சிரமம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த கடன் அப்படிங்கிற பார்ட்ல இருந்து வெளியில இருந்தாலே நமக்கு சேஃப்டி. அந்த பணத்தை நமக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு பாக்கணும். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஒரு பொருளை வாங்குறோம்னா அதுல பெனிஃபிட் இருக்கணும். சும்மா இப்ப ஒரு கார் வாங்குறோம்னா வீட்டுக்கு முன்னாடி வாங்கி நிப்பாட்டி வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. சோ அதனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கறதுதான் பாக்கணும்னு சொல்றாங்க. 9, கனவுகளின் சக்தி. கதாநாயகர்களை தேர்ந்தெடுங்கள். நான் சிறுவனாக இருந்தபோது வில்லி மேஷ், சாங்க் எரன், யோகி ஃபெரர் போன்ற பிரபல பேஸ்பால் வீரர்களை பார்த்து பிரமித்தேன். சிறு வயதில் அவர்கள்தான் என்னுடைய கதாபாத்திரங்களாக இருந்தனர். நானும் அவர்களைப் போல இருக்க விரும்பினேன். அவர்கள் கையெழுத்திட்டு கொடுத்த பேஸ்பால் அட்டைகளை நான் பொக்கிஷமாக பாதுகாத்தேன். அவர்களுடைய விளையாட்டு வாழ்க்கை தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் என்னிடம் இருந்தன. அவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கினார்கள், அவர்கள் எவ்வளவு ஓட்டங்களை
வைத்தார்கள், அவர்கள் எப்படி சிறிய அணியிலிருந்து பெரிய அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பது போன்ற அனைத்து விவரங்களையும் நான் என் விரல் நுனியில் வைத்திருந்தேன். எனக்கு 9 வயதாக இருந்த பொழுது முதலில் நான் பேஸ்பால் விளையாட்டில் அடியெடுத்து வைத்த பொழுது நான் நானாக இருக்கவில்லை. நான் ஒரு பிரபலமான பேஸ்பால் வீரர் என்பது போல் நடந்து கொண்டேன். நாம் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த வழிகளில் இதுவும் ஒன்று. ஆனால் வளர்ந்த பெரியவர்கள் ஆகும் பொழுது நாம் பெரும்பாலும் இதை மறந்து விடுகிறோம். நமது கதாநாயகர்களை நாம் தொலைத்து விடுகிறோம். இன்று என் வீட்டின் அருகே சிறுவர்கள் பேஸ்பால் விளையாடுவதை நான் பார்த்தேன். விளையாட்டு மைதானங்களுக்கு நுழைந்தவுடன் அவர்கள் தங்களை தங்கள் கதாநாயகர் போல் பாவித்து நடந்து கொள்கின்றனர். கதாநாயகர்களை பார்த்து அப்படியே நடந்து கொள்வது உண்மையிலேயே சக்தி வாய்ந்த படிப்பினைதான். எனக்கு வயது ஏற ஏற புதிய கதாநாயகர்களை நான் சுவீகரித்தேன். கோல்ஃப் விளையாட்டில் எனக்கு கதாநாயகர்கள் இருந்தனர். அவர்கள் தங்கள் மட்டையை சுற்றுவதைப் போல் நானும் சுழற்றினேன். அவர்களை பற்றி அனைத்து விஷயங்களையும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் படித்தேன். டொனால்ட் ட்ரம்ப், வாரன் பஃபெட், பீட்டர் லிஞ்ச், ஜார்ஜ் சரோஸ், ஜிம் ரோஜர்ஸ் போன்றவர்களும் என் கதாநாயகர்கள்தான். அவர்களை பற்றி அனைத்து புள்ளி விவரங்களையும் நான் அறிவேன். வாரன் பஃபெட் எதில் முதலீடு செய்கிறார் என்பதை நான் தொடர்ந்து கண்காணித்து சந்தை நிலவரம் பற்றிய அவரது கண்ணோட்டத்தையும் பங்குகளை அவர் தேர்ந்தெடுக்கும் விதத்தை பற்றியும் என் கைக்கு அகப்படும் எந்த ஒரு தகவல்களையும் நான் படிக்கிறேன். ஓகே, இப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம கதாபாத்திரங்களா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கதாநாயகர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்னன்னா கோல்ஃப் விளையாட்டு பிடிக்கும். ஆனா கோல்ஃப் விளையாட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல விளையாண்டி நல்ல ஒரு வெல்வெஸ்டா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். அந்த பந்தை அந்த பேட்டை எப்படி சுத்துவாங்க, அவங்க பால் எப்படி அடிப்பாங்க, அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க அப்படிங்கறது எல்லாமே A to Z அவங்க கத்துக்கிட்டதுனால முதல்ல அவர் எப்ப அந்த கோல்ஃப் விளையாட வந்தாரோ அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஞானி மாதிரி இருந்தாராம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவரு ஒரு விஷயத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அதை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்வால்வ்மெண்டோட வந்ததுனால எல்லா விஷயத்தையும் இங்க அவரால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பத்தி தகவல்களையும் இவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 9 வயதில் எவ்வாறு நான் என்னை ஒரு பிரபலமாக பேஸ்பால் வீரராக பாவித்து நடந்து கொண்டேனோ அதே போல் பங்கு சந்தையில் இருக்கும் போதோ அல்லது பரிவர்த்தனைகளை கையாண்டு கொண்டிருக்கும் பொழுதோ மன ரீதியான நான் டொனால்ட் ட்ரம்பின் துணிச்சலோடு நடந்து கொள்கிறேன். அல்லது சந்தையில் போக்கை ஆய்வு செய்யும் பொழுது நான் என்னை வாரன் பஃபையாக பாவித்து அதை செய்வேன். கதாநாயகர்களை கொண்டிருப்பதற்கு மூலம் நமக்கு பெரிய உள்நோக்கங்கள் கிடைக்கின்றன. ஆனால் கதாநாயகர்கள் வெறுமனையே நம்மை உத்வேகப்படுத்துவது மட்டுமில்லை, விஷயங்கள் சுலபமாக இருப்பது போல் அவர்கள் தோன்ற செய்கின்றனர். அவ்வாறு சுலபமாக இருப்பதாக தோன்ற செய்வதன் மூலம் நாமும் அவர்களைப் போல ஆக முடியும் என்று அவர்கள் நம்மை நம்ப வைக்கின்றனர். அவர்களால் முடியும் என்றால் என்னாலும் முடியும். முதலீட்டை பொறுத்தவரை பெரும்பாலான மக்கள் அது கடினம் என்பது போல் தோன்ற செய்கின்றனர். மாறாக அது சுலபம் என்று தோன்ற செய்கின்ற கதாநாயகர்களை தேடி கண்டுபிடிங்கள். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாரன் பஃபெட் நேத்து கூட நம்ம புக் ரீடிங்ல பார்த்தோம் இல்லைங்களா, வாரன் பஃபெட் புக் ரீடிங்கிற டுடே லேர்னிங் வீடியோல
வாரன் பஃபெட்ட அவங்க பார்த்து, வாரன் பஃபெட் வந்து எங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே கவனிப்பாங்க. அதே மாரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் என்னால 9 வயசுலயே ஷேர் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எங்க அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட எடுக்கிறதுங்கிறது என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி நீங்களும் கதாநாயகர்களா மாறுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வெஸ்டேஜ் பிசினஸ்க்குள்ள வந்திருக்கோம்னா, நம்மளுடைய ரோல் மாடல் யாரு? சரவணன் பிரதர். அப்ப சரவணன் பிரதர் மாதிரியே நம்மள பாவிச்சுக்கணும். அதுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்ல. அவர் வந்து ஒரு நாளும் அப்படி இருந்தது கிடையாது. இல்லைங்களா? ஆஃப்லைன் மீட்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் தெரியும். அவர மாரியே நம்ம மாறணும் அப்படின்னா, நம்ம நெறைய விஷயங்கள கத்துக்கணும். சரவணன் பிரதர் நெறைய டைம் சொல்லுவாரு. நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மணி நேரமாவது, 2 மணி நேரமாவது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா நெறைய வந்து வீடியோஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்க்க தான் கேதர் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரபடி நம்ம மாறணும் அப்படின்னா, அவரு என்னென்ன விஷயங்கள் பண்றாரோ, அவரு என்னென்ன விஷயங்கள பண்ணாங்களோ, ஒரு இன்விடேஷன் ப்ராசஸ் இருக்கட்டும், நோட்டீஸ் குடுக்கறது இருக்கட்டும், விசிட்டிங் கார்டு குடுக்கறது இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ப பண்ணோம்னா, இங்க வந்து நம்ம சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரோல் மாடலுமே இல்லாம நம்ம பிளைண்டா இருந்தோம்னா இங்க சக்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ரோல் மாடல் மாதிரி நீங்களும் ஆகணும்ங்கறத டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 9 படிச்சோம். அடுத்த 10வது வந்து கொடுத்தலின் சக்தி. கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னுடைய 2 தந்தையரும் ஆசிரியர்கள். என் பணக்கார தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை என் வாழ்நாள் முழுவதும் நான் கடைபிடித்து வருகிறேன். பிறருக்கு கொடுப்பதற்காக தேவைதான் அது. என் கல்விமான் தந்தை மற்றவர்களுக்காக ஏராளமான நேரத்தை, அறிவையும் கொடுத்தார். ஆனால் பணம் எதுவும் கொடுக்கவில்லை. இப்ப 2 அவங்களுடைய அப்பா இருக்காங்க இல்லைங்களா? 2 பேருமே படிச்சவங்க தான். அதுல பணக்கார தந்தை என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க பணக்கார தந்தை வந்து ஒரு விஷயத்த அவங்களுக்கு கத்துக் குடுக்குறாங்க. ஏழை தந்தையும் அதே மாரி கத்துக் குடுக்குறாங்க. ஏழை தந்தை என்ன கத்துக் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? மக்களுக்கு கல்விய கத்துக் குடுக்குறாங்க. ஆனா பணத்த வந்து எதுவுமே குடுக்கல. ஆனா பணக்கார தந்தை பணத்த குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தன்னிடம் கூடுதல் பணம் இருக்கும் பொழுது நான் தான் கொடுக்கப் போவதாக அவர் எப்பொழுதும் கூறி வந்தார். ஆனால் அவரிடம் கூடுதல் பணம் ஒருபொழுதும் இருந்ததே இல்லை. என் பணக்கார தந்தை மற்றவர்களுக்கு பணத்தை, கல்வியையும் கொடுத்தார். நற்காரியங்களுக்காக தானம் கொடுப்பதில் அவர் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தார். உனக்கு ஏதேனும் வேண்டுமென்றால் முதலில் நீ கொடுக்க வேண்டும் என்று அவர் எப்பொழுதும் கூறுவார். அவரிடம் குறைவான பணம் இருந்த பொழுது கூட அவர் தன் தேவாலயத்திற்கோ அல்லது தனக்கு பிரியமான தொண்டு நிறுவனங்களுக்கோ பணம் கொடுத்தார். இப்போ ஏழை தந்தை, பணக்கார தந்தை இருக்காரு. ஏழை தந்தை என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு வந்து பணம் எல்லாம் வந்துட்டு மீதி பணம் இருந்தா நான் யாருக்காவது ஏதாவது பண்றேன்னு சொல்லுவாராம். ஆனா பணக்கார தந்தை அவர்கிட்ட கம்மி பணம் இருந்தாலுமே அந்த பணத்த வந்து இல்லாதவங்க இருக்காங்க இல்லைங்களா? ஒரு தொண்டு நிறுவனத்துக்கோ இல்ல கோயிலுக்கோ அந்த மாதிரி குடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. என் பணக்கார தந்தை மற்றவர்களுக்கு இந்த யோசனையை நான் உங்கள் மனதில் ஆழ பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களிடம் குறைவான பணம் இருப்பதாகவோ அல்லது ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தேவைப்படுவதாகவோ நீங்கள் உணரும் போதெல்லாம் உங்களுக்கு தேவையானதை முதலில் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள். பிறகு அது பன்மடங்குகளில் உங்களிடம் திருப்பி வரும். பணம், அன்பு, நட்பு போன்ற எல்லா விஷயங்களிலும் இது உண்மை. ஆனால் பொதுவாக ஒருவர் செய்ய விரும்புகின்ற கடைசி விஷயம் இதுவாகத்தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை இது எப்பொழுதும் எனக்கு பலவீனத்தை வந்துள்ளது. நான் இக்கோட்பாட்டை விரும்புகிறேன். எனக்கு எது வேண்டுமோ அதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பணம் வேண்டும். எனவே நான் பணத்தை கொடுக்கிறேன். அதன் விளைவாக அது பன்மடங்கு என்னிடம்
திரும்பி வருகிறது. என் பொருட்களை விற்பனையாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் மற்றவர்கள் ஏதேனும் ஒன்றை விற்பதற்கு அவர்களுக்கு நான் உதவுகிறேன். அப்பொழுது என்னுடைய பொருட்கள் விற்பனை ஆகின்றன. எனக்கு மக்களிடமான தொடர்புகள் தேவை. எனவே வேறொருவருக்கு அப்படிப்பட்ட தொடர்புகளை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். மாயாஜாலம் போல் பலருடனான தொடர்புகள் எனக்கு கிடைக்கின்றன. எதையும் பெறுவதற்கு அவசியம் கடவுளுக்கு தேவை. ஆனால் கொடுப்பதற்கான தேவை மனிதனுக்கு உள்ளது என்று ஒரு கூற்றை பல வருடங்களுக்கு முன்பு நான் கேட்டேன். இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட கம்மி பணம் இருந்தாலுமே அத சில பேத்துக்கு குடுக்கணும். நம்ம வாழ்க்கையில அன்பா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாதான் அது நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்களுக்கு பண தேவை இருக்குன்னா அத நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா சில கான்டாக்ட் நம்பர் தேவைப்படுது. இல்ல ஒரு பொருளை விக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கு அப்படின்னா, மத்தவங்க யாராவது பொருளை விக்கிறபடி ஏதாவது சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு உதவி செய்யும் போது இவங்களுக்கும் அவரு உதவி செய்வாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. மத்தவங்களுக்கு எப்பயுமே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகள் பணக்காரர்களை விட அதிக பேராசைக்காரர்கள் என்று என் பணக்கார தந்தை அடிக்கடி கூறுவது வழக்கம். என்ன சொல்றாங்க பாருங்க, ஏழைகள் பணக்காரங்களை விட பேராசைக்காரங்க, ஏழைகள்லாம் ரொம்ப பேராசைக்காரங்க அப்படின்னு அவங்க பணக்கார தந்தை சொல்றாராம். ஒருவர் பணக்காரராக இருந்தால் மற்றவர்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுக்கிறார். என் வாழ்வில் எப்பொழுதெல்லாம் எனக்கு பணம் தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ அல்லது ஏதேனும் உதவி தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்கு என்ன வேண்டும் என்பதை என் இதயத்திற்குள் சென்று பார்த்து முதலில் அதை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதென்று தீர்மானித்தேன். அதை நான் கொடுத்தவுடன் அது எப்பொழுதும் என்னிடம் திரும்பி வந்தது. ஒரு வேடிக்கையான கதையை இது எனக்கு நினைவூட்டுகின்றது. ஒரு கதை சொல்றாங்க. கடும் குளிரான ஓர் இரவில் கையில் விறகுகளோடு ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் தன் எதிரே இருந்த ஒரு பெரிய அடுப்பை பார்த்து, நீ என்னை சிறிது வெப்பப்படுத்தி கொடுத்தால் நான் உனக்கு கொஞ்சம் விறகுகளை போடுவேன் என்று கத்தினார். பணம், அன்பு, மகிழ்ச்சி, விற்பனை, மனித தொடர்புகள் என்று வரும்பொழுது முதலில் கொடுக்க வேண்டும் என்பது நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு என்ன வேண்டும் என்று வேறொருவருக்கு எப்படி கொடுக்கலாம் என்று சிந்திப்பது ஏராளமான நல்ல விஷயங்களை கட்ட வீழ்த்து விடுகின்றன. மக்கள் என்னை பார்த்து புன்னகிக்கவில்லை என்று நான் உணரும் பொழுது நான் புன்னகைத்து அவர்களை வணக்கம் தெரிவிக்கிறேன், தோங்குகிறேன். மாயாஜாலம் போல் என்னை சுற்றி அனைத்து புன்னகைத்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். உங்கள் உலகம் உங்களை பிரதிபலிப்பது என்பது உண்மைதான். கற்றுக் கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள் என்று நான் கூறுவது அதைதான். அதனால்தான் கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு நான் எவ்வளவு அதிகமாக கற்றுக் கொடுக்கிறேனோ நான் அவ்வளவு அதிகமாக கற்கிறேன் என்பதை நான் கண்டு கொண்டுள்ளேன். நீங்கள் பணத்தை பற்றி கற்றுக்கொள்ள விரும்பினால் அதை வேறொருவருக்கு கற்றுக் கொடுங்கள். ஏராளமான புதிய யோசனையை உங்களை வந்தடையும். சில சமயங்களில் நான் பிறருக்கு கொடுத்தும் கூட எனக்கு எதுவும் திரும்ப கிடைக்காமல் போயுள்ளது, அல்லது எனக்கு கிடைத்தது நான் விரும்பிய ஒன்றாக இல்லாமலும் போயிருக்கிறது. ஆனால் அந்த நிகழ்வுகளை கூர்ந்து ஆராய்ந்து பார்த்த பொழுது கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சியான கொடுப்பதற்கு பதிலாக ஒன்றை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் நான் கொடுத்திருந்தேன் என்பது எனக்கு புரிந்தது. ஓகே, இங்க என்ன சொல்றாங்கன்னா,
இன்னொன்னு இருக்கு படிச்சிடறேன். என் தந்தை ஆசிரியர்களிடம் கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஒரு சிறிய ஆசிரியராக ஆனார். என் பணக்கார தந்தை நான் வியாபாரம் செய்யும் விதத்தை பற்றி இளைஞர்களுக்கு எப்பொழுது கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது அவற்றை நினைத்து பார்த்த பொழுது என் தந்தையர் ஒருவரின் தாராள மனப்பான்மைதான் அவர்களால் அதிக சாமர்த்தியமானவர்களாக ஆக்கியது என்பது நான் உணர்ந்தேன். நம்மை விட அதிக சாமர்த்தியமான சக்திகள் இவ்வுலகில் உள்ளது. நீங்கள் உங்கள்